பெருமாளுடைய நேரடி பாதுகாப்பின் கீழே அவங்க இருக்காங்க. அதனால அவங்க பக்கம் நீங்க தயவு செய்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி பிரபு வந்து ரொம்ப பிரமாதமா சொல்லியிருப்பாரு. ஸோ ரொம்ப அருமையான பகவானோட புனித நாமத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. சாங்கேத்தியம் பரிகாசம் வா ஸ்தோகம் ஹேதன தெய்வமா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக அடம் விதுகு. யாராவது புனித நாமத்தை ஒரே ஒரு தடவை கிருஷ்ணா, எப்படி 4 வழியில 4 வழி என்ன? முதல் வழி சாங்கேத்தியம், சாங்கியத்துக்காக, சாங்கியத்துக்காக எல்லாத்தையும் வந்து மறைமுகமாக யாராவது கிருஷ்ணகுமார், ராமகிருஷ்ணன் அப்படின்னு கூப்பிட்டா போதுமாமா, பகவானை கூப்பிட வேண்டியது இல்லையாமா. கிருஷ்ணகுமார் இங்க வாங்க அப்படின்னு மறைமுகமாக யாராவது ஒருத்தர் தன் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கிருஷ்ணான்னு அவங்க வாயிலுக்கு வந்துருச்சுன்னா சாங்கேத்தியம். பரிகாசியம், நகைச்சுவைக்காக, இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தான் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கிண்டல் பண்றதுக்காக, மற்றவங்களை பெருமாளுடைய புனித நாம சொல்றவங்களை கிண்டல் பண்றதுக்காக யாராவது ஒருத்தர் அந்த பகவான புனித நாமத்தை ஒரே ஒரு முறை சொன்னாங்கன்னா ஸ்தோபம், பொழுதுபோக்கிற்காக, சும்மா டைம் பாஸ்க்காக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பொழுதுபோக்குற யாரோ ஒருத்தர் ஒரே ஒரு முறை வாழ்க்கையில ஒரே ஒரு முறை சொன்னாங்கன்னா ஹேளனம். ஹேளனம்னா நெக்லெக்ட்ஃபுல்லி, புறக்கணித்த மனப்பாங்கில். என்னடா அது எப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு, ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுங்க சொல்லி, அவருக்காகவாது நான் சொல்றேன். அந்த மாதிரி புறக்கணித்த மனப்பாங்கில் போனா போகுது நான் சொல்றேன் அப்படின்னு ஒரே ஒரு தடவை கிருஷ்ணனுடைய பெயர் யாராவது சொன்னாங்கன்னா சாங்கேத்தியம் பரிகாசம் ஸ்தோகம் ஹேளனம். இன்டைரக்ட்லி, ஜோக்கிங்லி, as an entertainment, neglectfully, மறைமுகமாகவோ நகைச்சுவைக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ இல்ல புறக்கணித்த மனப்பாங்கிலோ யாரா ஒருத்தர் வந்து கிருஷ்ணனுடைய பெயரை ஒரே ஒரு தடவை சொன்னாங்கன்னா அவங்க என்ன ஆகும்னா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ ஆக அறம் விதுகு. சேஷனா எல்லை, அசேஷனா எல்லையற்ற, கோடிக்கணக்கான ஜென்மங்கள் செய்த எல்லையற்ற பாவச்செயல்களோட விளைவுகள் வந்து எரிந்து சாம்பலாகி விடும். நகைச்சுவைக்காக, பொழுதுபோக்கிற்காக, கிண்டல் பண்ணுவதற்காக, அப்புறம் வந்து மறைமுகமாக இல்லாட்டி புறக்கணித்த மனப்பாங்கில். அப்ப உண்மையிலேயே பக்தியோடு சொன்னா இப்படி நினைச்சு பாருங்க. நகைச்சுவைக்காக சொல்றது இல்ல, யாரோ ஒருத்தர் கூப்பிடுறது கிருஷ்ணகுமார் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா போதுமாமா, அதுக்கே இவ்வளவு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பயன்கள்னா உண்மையிலேயே பக்தியோட நம்ம சொன்னோம்னா என்ன கிடைக்கும். அஜாமிலோட சரித்திரம் சொன்னாரு சுகதேவ கோஸ்வாமி 6வது காண்டத்துல 2வது சாப்டர்ல 49வது ஸ்லோகத்துல சொல்றாரு, மரியமானோ ஹரேர் நாம கிரடந்து புத்திர பச்சாரிதம் அஜாமிலோ அப்படி அகர்தாமா கிம்முத ஸ்ரத்தையா கதி. அஜாமியோட வாழ்க்கை ஃபுல்லா கேட்டீங்க. மரியமானோ ஹரேர் நாம, அஜாமில இருந்து இறக்கம் தருவாயில மட்டும்தான் நாராயணான்னு சொன்னாரு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கே அந்த பலன் கிடைச்சதுன்னா பகவானே புஷ்ப விமானம் கூட்டிட்டு வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டார் வைகுண்ட லோகத்துக்கு. நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம நாராயணா சொன்னா என்ன பலன் கிடைக்கும்? அவர் வாழ்க்கையோட இறுதியில சொன்னார், கடைசி மூச்சுல சொன்னார், மிரியமானோ ஹரிநாம கிரணன புத்திர உபச்சாரிதம். அஜாமில இருந்து தன்னோட பையனோட பெயர் தான் சொன்னதே ஒழிய பெருமாளை சொல்லவே இல்லை. அதுக்கே இவ்வளவு பலன்னா நம்ம டைரக்டா பெருமாளுடைய பெயரை சொன்னோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. மிரியமானோ ஹரேர் நாம கிரணன புத்திர உபச்சாரிதம் அஜாமிலோ அப்படி அகர்தாமா. அஜாமிலன் வந்து வாழ்க்கை முழுவதும் பாவ செயல்கள் செய்துட்டு இருந்தார். நம்ம வந்து எந்த பாவ செயலும் செய்யாம புனித நாமத்தை நம்ம சொன்னோம்னா என்ன பலன் கிடைக்கும்? கிம்முத ஸ்ரத்தையாகதி. அஜாமிலன் வந்து எந்த விதமான நம்பிக்கை இல்லாம பகவானோட புனித நாம சொன்னாரு. நம்ம நம்பிக்கையோட பக்தியோட சொன்னோம்னா என்ன கிடைக்கும்? ரொம்ப பிரமாதமாக அந்த பாகவத்துல சொல்லியிருக்கு பகவான புனித நாமத்தோட மகிமைகள். பகவான புனித நாமம் சொன்னா என்ன பலன் கிடைக்கும் சொல்லி. இது வந்து 6வது காண்டத்துல 1 அத்தியாயம், 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயத்துல அந்த அந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. ஸோ அந்த 15 நிமிஷத்துல ஸ்ரீமத் பாகவத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு
ஒரு சரித்திரம். உங்களுக்கு வந்து பிரகலாத் மகாராஜா பக்த பிரகலாதன் நரசிம்மர் கதை உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சமீபத்துல மகாவதார் நரசிம்மாங்கிற கூட ஒரு படம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டத்துல வருது. ஸோ அதனால 4வது காண்டத்துல இருந்து அதே மாதிரி 5 வயது பாலகன் துருவ மகாராஜ் அவருடைய அந்த வரலாறு பத்தி நம்ம கொஞ்சம் படிக்கலாம். துருவ மகாராஜ் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரம்மதேவருக்கு அவருடைய பையன் வந்து ஸ்வயம்புவ மனு. பிரம்மாவோட டைரக்ட் பையன் ஸ்வயம்புவ மனு. இந்த ஸ்வயம்புவ மனுக்கு வந்து 2 பசங்க, உத்தானபாதா, பிரியவரதா, 2 பசங்க. அதுல இருந்து மூத்த பையன் பிரியவரத மகாராஜ், 2வது பையன் உத்தானபாதா. ஸ்வயம்புவ மனு யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனு, இந்த பூலோகத்துக்கு வந்து ஆளக்கூடிய, இந்த பூலோகம் மாத்திரம் இல்ல எல்லா ஜீவராசிகளையும் ஆளக்கூடிய ஒரு மனு. அந்த சேவை வந்து பிரம்மதேவர் வந்து அவருக்கு ஒப்படைச்சிருக்கார். எல்லா உயிர்வாளிகளையும் நீ படைக்கணும், சரி மெயின்டைன் பண்ணணும். மனு சம்ஹிதை எழுதியிருக்கார் அவர். எல்லா உயிர்வாளிகளும் குறிப்பாக மனித சமூகம் எந்த ஒரு வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது மனு சம்ஹிதையில இருக்கு. அந்த மனுவோடைய பசங்க தான் இந்த 2 பேர். மனு வந்து தன்னோட பெரிய பையன் பிரியவரத மகாராஜா ராஜாவாக்க ட்ரை பண்றார். பிரியவரத மகாராஜா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் சன்னியாசியே போயிடுறேன், காட்டுக்குள்ள போயிடுறேன், பகவானை மெடிடேட் பண்ணி நான் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிரியவரத மகாராஜ் போயிட்டார். சின்ன பையன் 2வது பையன் உத்தானபாதா அவரை வந்து மகாராஜாவா ஆக்கிடுறார். இந்த உலகத்துக்கே ராஜா அவர் தான். நேதிக்கு நம்ம பார்த்த மாதிரி இந்த உலகமே பாரதம். இப்ப இருக்கிற மாதிரி இந்தியா கிடையாது, உலகமே பாரதம். அப்பெல்லாம் உத்தானபாதா இந்த உலகத்துக்கே ராஜா. அப்ப அவருக்கு 2 மனைவி இருந்தாங்க. அப்போ சுனிதி, சுருச்சி முதல்ல கல்யாணம் பண்ண மனைவி. அவ கொஞ்சம் வயசாயிருச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ண ரொம்ப வயசாயிருச்சு, அழகெல்லாம் இல்லாம போயிடுச்சு. 2வது லேட்டஸ்டா கல்யாணம் பண்ணிருக்காரு ஒரு மனைவி சுருச்சி. அவங்க கொஞ்சம் இளமையா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அப்ப சுனிதி மூலமா ஒரு பையன், சுருச்சி மூலமா ஒரு பையன். இதெல்லாம் உண்மையிலேயே நடந்தது. பிரம்மாவுடைய பேர பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். உத்தானபாத மகாராஜ் அவருடைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அவருக்கு 2 மனைவிகள்ல முதல் வைப்பு சுருதி மூலமா பிறந்த பையன் தான் துருவன். 2வது மனைவி மூலமா பிறந்த குழந்தை பேர் வந்து உத்தமா. 2 பசங்க மொத்தம், 2 பேருக்கு 5 வயசு. இப்ப வந்து 2வது மனைவி மேலதான் கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால அவங்க மேலதான் அந்த ராஜாக்கு வந்து ரொம்ப பற்று ஜாஸ்தி. அதனால அரியணையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த 2வது மனைவியோட பையன் உத்தானபாதா மடியில் உட்கார்ந்துருக்காரு. அது உட்கார்ந்து இருக்கும்போது துருவன் பாக்குறாரு. துருவன் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கும் இன்னொரு மடியில உட்காரணும்னு ஆசை, அப்பாவோட மடியில உட்காரணும்னு ஆசை. உத்தமா இந்த மடியில உட்கார்ந்துருக்காரு. துருவன் 5 வயசு பையன் வந்து இந்த மடியில உட்காரணும்னு ஆசைப்பட்டார். அவர் கரெக்டா ஆசை 5 வயசு பையன் உட்கார்ந்து அப்பாவோட அந்த அரியணையில கஷ்டப்பட்டு ஏறி அப்பாவோட மடியில உட்கார போறாரு. உடனே அந்த 2வது மனைவி சுருச்சி வேகமாக வந்து துருவ மகாராஜா புடிச்சு தள்ளுறாங்க. துருவனை புடிச்சு தள்ளி, நீ உங்க அப்பாவோட மடியில உட்காரணும்னு என்னோட வயிற்றுல பிறந்திருக்கணும், நீ வந்து சுனிதியோட வயிற்றுல பிறந்திருக்க, அதனால இந்த பிறவியில நீ உட்கார முடியாது. நீ வேணா கிருஷ்ணரை வந்து வழிபட்டு, பெருமாளை வழிபட்டு, பெருமாள் உன் மேல திருப்தி அடைஞ்சாருன்னா அடுத்த ஜென்மத்துல என்னோட வயிற்றுல நீ பிறக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேணா உங்க அப்பாவோட மடியில நீ உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பையன் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. 5 வயசு பையன் எப்படி இருக்கும்? சத்திரிய குடும்பத்துல வந்தவர், சாதாரண பையன் கிடையாது. சத்திரிய குடும்பத்துல வந்தவர் அழுகிறாரு. கோபமும் இருக்கு. ஒரு நேரத்துல அப்பாவோட மடியில உட்கார முடியலையா, என்ன ஒரு அநீதி. அப்பாவும் ஒண்ணு பேச மாட்டேங்கிறாரு. அந்த உத்தமா அந்த பையனும் அவனு சொல்ல மாட்டேங்கிறான், துருவனும் உட்காரட்டுமா அப்படின்னு அவனு சொல்ல மாட்டேங்கிறான். துருவன் அப்படியே இருக்காரு. அப்படியே அழுதுட்டே வந்து அப்படியே வேகமா ஓடுறாரு தன்னோட அம்மா கிட்ட. சுளுத்தி அம்மா கிட்ட போறாரு. தேம்பி அழுகிறார். என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. சொல்லவே முடியல. உடனே அந்த பணிப்பெண்கள்லாம் அவங்க சொல்றாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி, அரண்மனையில என்ன நடந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன சுளுத்திக்கு வந்து அவங்களுக்கும் கண்ணு தாரத்தே தண்ணி வருது. ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? ஏன்னா துருவா என்ன நான் பண்ண முடியும்?
உங்க அப்பா வந்து என் மனைவியா கிடையாது, என்ன வீட்டு வேலைக்கார அரண்மனை வேலைக்காரியை கூட என்ன மதிக்கிறது கிடையாது. அந்த சுருச்சி தான் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்றது, உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆனா நமக்கு வரக்கூடிய எல்லா துயர்களையும் நம்ம வந்து துடைக்கிறதுக்கு ஒருத்தருனாலதான் முடியும், பகவான் கிருஷ்ணர். அவருடைய அன்பு எப்படின்னு கேட்டா சுனிதி சொல்றாங்க. சுனிதி ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க. அவங்க சுனிதிக்கு வந்து எந்த விதமான பொறாமையும் இல்லை அவங்க மேல, சுருச்சி மேல. அவங்க என்ன சொல்றாங்க, துருவன் கிட்ட, துருவா அந்த சுருச்சி மேல எந்த விதமான துவேஷம், எந்த விதமான வெறுப்பு பொறாமை நீ கொள்ள வேண்டாம். அவங்களுக்கு வந்து ஏதாவது துரதிருஷ்டமா ஏதாவது நடக்கணும்னு நீ நினைக்க வேண்டாம். நமக்கு வந்ததெல்லாம், நமக்கு நேரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நம்ம போன ஜென்மத்துல பண்ண அந்த பாவச்செயலுடைய ஒரு விளைவா நம்ம நினைக்க வேண்டும். மற்றவங்களுக்கு வந்து ஒரு துரதிருஷ்ட சூழ்நிலை வர்றதுக்கு நம்ம வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து நம்ம தான் காரணம் நினைக்கிற ஒழிய மற்ற உயிர்வாளிகளை காரணமாக ஒருபோதும் நினைக்க கூடாது. இவர்னாலதான் என் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நான் போன ஜென்மத்துல பண்ண பாவச்செயலுடைய விளைவுகளை நான் அனுபவிக்கிறேன். அது வந்து பகவானோட கருணையினால ரொம்ப பெருசா வர வேண்டியது சின்னதா போயிருச்சு. தத்தேனுகமம் சுசுலீக்ஷமானோ குஞ்சானேவாத்ம கிருதம் விபாகம் ஹித்வா கபுத்வி விததா நமஸ்தே ஜீவேதையோ முக்தி பதேசதாயபாக். தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிருச்சு பெருமானுடைய கருணையினால, அப்படிதான் நினைக்க வேண்டும். நான் நிறைய பாவம் செய்யிருக்கேன், கோடிக்கான ஜென்மங்கள் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், அதெல்லாம் மிகப்பெரிய தண்டனை நான் அனுபவிக்க வேண்டியது. ஆனா பகவானோட கருணையினால பெருசா வர வேண்டிய சின்னதா போயிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுனிதி வந்து சொல்றாங்க. உங்க அம்மா வந்து உன்னை திட்டினாலுமே அந்த அந்த சாரத்தை நீ எடுத்துக்கணும். என்ன சாரம் சொன்னாங்க, கிருஷ்ணரை வழிபட வேண்டும் சொன்னாங்களா இல்லையா, அதை நீ மட்டும் எடுத்துக்கோ. கெட்ட விஷயங்கள்லாம் மறந்துடு, நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோ. அன்னப்பறவை மாதிரி இருக்கணும். அன்னப்பறவையில எப்படி பால் தண்ணியும் கலந்து விட்டோம்னு வச்சுங்க, அன்னப்பறவை வந்து தண்ணிய விட்டுட்டு பாலை மட்டும் உறிஞ்சி எடுக்கும். அன்னப்பறவைக்கு அந்த டெக்னிக் தெரியும். நம்ம வீட்டுல ஒரு அன்னப்பறவை வளர்த்தோம்னா நம்ம இப்ப வரக்கூடிய பாலெல்லாம் தண்ணி கலந்துதான் இருக்கும். அந்த அன்னப்பறவை வளர்த்தோம்னா தண்ணி எல்லாம் எடுத்துட்டு பாலை மட்டும் சுத்தமான பால் நம்ம கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். சாரம், பகவான் வந்து பாவகிராகி. பக்தர்கள், நம்ம பக்தர்களா இருந்தோம்னா நம்ம சாரகிராகியா இருக்க வேண்டும். சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணரை வழிபடணும்னு சொன்னாங்க இல்லையா, அதை நீ எடுத்துக்கோ. சுனிதி வந்து சொல்றாங்க, தம் ஏவ வத்சாஸ்ரய பிருத்ய வத்சலம் முமுக்ஷுபிர் பக்த பதா முமுக்ஷுபிர் பிருத்ய பதா அப்ஜ பத்ததி அனன்ய பாவே நிஜ தர்ம பாவிதே மனசி அவஸ்தாப்ய பஜஸ்ஸு பூருஷம். கிருஷ்ணர் மேல நீ அனன்ய பக்தி பண்ணு. கிருஷ்ணருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாய்மார்களுடைய அன்பு கூட பகவானுடைய அன்புக்கு இணையாகாது. பகவான் வந்து பிருத்ய பக்ஷலன், பக்த பக்ஷலன். பக்தர்களுக்காக தன் உயிரையே கொடுக்கக்கூடியவர், பக்தர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர். அதனால கிருஷ்ணர் வந்து எப்பவுமே வந்து பக்தர்கள் மேல ரொம்ப அஃபெக்ஷன் ஜாஸ்தி, பாசம் ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி, எதையும் செய்வாரு. நீ வந்து மனசு தளர விட வேண்டாம், கிருஷ்ணர் மேல நீ வந்து வர்ஷிப் பண்ணு, அவர் தான் நம்மளோட துயர்களை துடைக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே துருவ மகராஜ் 5 வயசு, எங்கம்மா இருக்காரு கிருஷ்ணர், எங்க இருக்காரு, நான் நேர் பார்க்கணும். உத்தான பாதா, எங்க அப்பாவோட உயர்ந்த பதவி எனக்கு கிடைக்கணும். எங்க அப்பா இல்ல, எங்க தாத்தா இல்ல, எங்களோட கொள்ளு தாத்தா பிரம்மாவோட உயர்ந்த பதவி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக நான் கிருஷ்ணர் நேருக்கு பார்த்து அந்த நியாயம் கேட்கணும், நீதி கேட்கணும். எனக்கு இழைத்த அநீதிக்கு வந்து தீர்வு காண வேண்டும். கிருஷ்ணர் எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி துருவன் 5 வயசுல அவங்க அம்மாட்ட கேட்கிறாரு. அந்த காலத்துல சத்தியுகத்துல வந்து எல்லாரும் முனிவர்கள்லாம் பக்தர்கள்லாம் காட்டுக்கு போவாங்க, தியானம் செய்வாங்க. எனக்கு தெரியாதுப்பா, நான் வந்து ஒரு லேடி, நான் காட்டுல போய் தியானம் எல்லாம் பண்ணது கிடையாது. காட்டுக்கு போய் தியானம் பண்ணும் அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. உடனே சொல்லாம இல்லாம, அம்மா கிட்ட கூட சொல்லாம யாருக்கிட்டையும் சொல்லாம 5 வயசுல காட்டுக்கு போறாரு. மன உறுதியோட போறாரு. கிருஷ்ணர் நேர்கிட்ட பார்த்து தீருவேன்னு சொல்லி போறாரு. உடனே பகவான் வந்து பகவானுடைய ஏற்பாட்டின் கீழே
நாரத முனிவர் அனுப்புறார். நடுவுல நாரத முனிவர் வந்து அட்வைஸ் பண்றார், இந்த மாதிரி இளம் பாலகனே, இது வந்து 5 வயசுல இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. வயசானதுக்கு அப்புறம் நீ வேணா பண்ணு, காட்டுக்கு போய் ஃபாரஸ்ட்ல போய் இது பண்ணு. பட் இந்த வயசுல வந்து நீ இந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் மிக கொடிய மிருகங்கள்லாம் இருக்கு. யானை, புலி, சிங்கம், கரடி, மலைப்பாம்பு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வேண்டாம் இந்த வயசுல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம தகிச்சுக்கணும். திருப்பி வீட்டுக்கு போ, நானே உனக்கு வந்து எப்ப வரணும், எப்ப காட்டுக்கு போய் தியானம் பண்ண சொல்ல. உடனே அவர் சொல்றாரு 5 வயசுல, முனிவரே என்ன அட்வைஸ் வேணா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட முடிவிலிருந்து நான் மாற மாட்டேன். நான் காட்டுக்கு போவேன், 5 வயசு கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்க்கணும். அதுக்கு என்ன அட்வைஸ் இருக்கோ அதை மாத்திரம் சொல்லுங்க. அதுக்கு எதிர்மறையான அட்வைஸ் நான் கேட்க விரும்பல. மற்ற அட்வைஸ் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு எதிர்மறையான அட்வைஸ் நாரத முனிவர் சொல்றாரு. சின்ன வயசு 5, அவ்வளவு மன உறுதி. உடனே நாரத முனிவர் சொல்லி கொடுக்குறாரு, சரி ஓகே, இவ்வளவு உறுதியோடு இருக்கும் பொழுது பகவானை பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் நான் சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுக்குறாரு. இந்த மந்திரம் நீ சொல்லு அப்படிங்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. எல்லாரும் சொல்லுங்க, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நீ காட்டுல போய் அஷ்டாங்க யோகம் பயிற்சி பண்ணணும், தியானம் பயிற்சி பண்ணணும், கூடவே இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறார். உடனே அவருக்கு போய் காட்டுக்குள்ள போய் 6 மாசம் கட்ட விரல்ல, ஒத்த கால்ல கட்ட விரல்ல மாத்திரம் வச்சுட்டு அப்படியே 2 கையும் தூக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த போஸ்ட்ல 6 மாசம் அப்படியே நிக்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 1 மாசம் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் அப்பப்போ பழங்கள் சாப்பிட்டுக்கிறாரு காட்டுல. 2வது மாசத்துல 6 நாளைக்கு ஒரு தடவை இலைகள் சாப்பிட்டுக்கிறாரு. இலைகள் மாத்திரம், பழம் இல்ல, இலைகள் மாத்திரம் 6 நாளைக்கு ஒரு தடவை. 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறார். 4வது மாசம் தண்ணியும் நிறுத்திடுறார், காற்று மாத்திரம் சுவாசிக்கிறார். 4வது மாசம். 5வது மாசம் காற்றை நிறுத்திட்டார். உயிர் இருக்கு, ஆனா பிராண அபான சமான விதான உதானா எல்லா காற்றையும் நிறுத்திட்டார். அப்படியே எல்லா காற்றுடைய மூவ்மெண்ட் எல்லாம் நிறுத்திட்டார். ஆனா உயிர் இருக்கு. 5வது மாசம் 6வது மாசம் உயிர் இருக்கு, ஆனா காற்று நிறுத்திட்டார். காற்று உள்ளேயும் போறது இல்லை, காற்று வெளியிலையும் வருது இல்லை, ஆனா உயிர் இருக்கு. சிவியர் தபஸ்யம், கடுமையான தபஸ்யம் பண்றாரு. நான் கிருஷ்ணரை பார்த்தே தீர்வேன், அதுக்கு எனக்கு இழைத்த அநீதிக்கு வந்து தீர்வு கண்டே தீர்வேன் சொல்லி. உடனே பூமியோட பாரம் அதிகமாயிடுச்சு. அவருடைய அந்த தபஸ்யத்தினால அவருடைய பாடியில இருந்து நெருப்பு எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. மேலெல்லாம் வந்து வேற 30 மேல 14 லோகத்துல இருந்து தேவர்கள்லாம் அனல் பறக்குது. அப்படியே அவங்க எல்லாம் பிரம்மாண்ட போய் வேண்டாங்க, என்ன நடக்குது, என்ன ஆச்சு தெரியலையே, பிரபஞ்சமே அழியிற மாதிரி இருக்குது. உடனே பிரம்மதேவர் சொல்றாரு, அதுவா அது துருவன் பண்ணக்கூடிய தபசியத்தினால இந்த மாதிரி பிரபஞ்சமே வந்து எரியுது அப்படின்னு சொல்லி. அப்புறம் பிரம்மதேவர் போய் பகவான் விஷ்ணு கிட்ட சொன்னதுக்கு அப்புறம், உங்களாலதான் இது நடக்குது, நீங்க தான் போய் சால்வ் பண்ணணும், உங்களை தியானம் பண்ணி தான் அவர் இந்த மாதிரி இருக்காரு பையன், சின்ன பையன். எல்லாரும் தேவர்கள்லாம் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே கிருஷ்ணர் நேர்கீழ் வந்துட்டாரு நேர்கீழா 6 மாசத்துல 6 மாசத்துல. இது வந்து நடந்தது வந்து கலியுகத்துல இல்ல, சத்தியுகத்துல. சத்தியுகத்துல அப்பெல்லாம் 1 லட்சம் வருஷம் மக்கள் வாழ்வாங்க. ஆனா அந்த 1 லட்சம் வருஷத்துல 6 மாசத்துல பாத்துட்டாரு. 5 வயசுல போனவரு 6வது மாசம் பாத்துட்டாரு. பகவான் கிருஷ்ணர் வந்த உடனே துருவனுடைய அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாரு. பகவானுடைய அழகு பார்த்து, பியூட்டிஃபுல், சொர்ண வர்ண ஹேமாங்கு உள்ள தங்க நிறத்துல கருநீல மேனி, சங்கு சக்கர கதை தாமரையோட மஞ்சள் நிற பட்டாடை, அப்புறம் கோல்டன் கிரவுன், அற்புதமான உருவம். அப்படியே மெய் மறந்து போயிடுறாரு. அப்படியே சாஷ்டாமா நமஸ்காரம் பண்றாரு, காலை தொட்டு கும்பிடுறாரு, காலில் முத்தம் கொடுக்குறாரு. இதெல்லாம் பாகவத்துல சொல்லியிருக்க. இந்த மாதிரி 5 வயசு பையன் இப்படி அழகுல அப்படி மயங்கி போயிடுற, என்ன பேசுறன்னு தெரியல, அந்த அழகை பார்த்து ஸ்தம்பிச்சு போயிடுறது. அப்போ பகவான் கேட்கிறாரு, என்னவோ நீ
எதுக்காக நீ இந்த மாதிரி தபசு இருந்தா என்ன வேணும் உனக்கு? துருவனுக்கு பேச முடியல, வார்த்தை கொண்டே அடைக்குது, என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே பகவான் வந்து தன்னுடைய சங்கு வந்து எடுத்து துருவனோட தலையில வச்சார். வச்ச உடனே எங்கிருந்து வந்து இல்ல, சமஸ்கிருதத்தில் ஏகப்பட்ட பிரார்த்தனைகள் பேசிட்டார். யோ அந்த பிரவேசிய பமமாசி விமாபரிசுத்தாம் சஞ்சீவரி அகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம் சகஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பானா நமோ பகவதே புருஷாய துப்யம் பக்தி முகு பிரபகதாம் தயமே பிரசங்கோ பூயா தனந்த மகதாம் அமலாசயானாம் ஏனாந்த சௌல்பனம் இருவசனம் பவாப்தி நேஷே பவத் குணகதா மிருதபான் நமத்தக. என்ன சொல்றாருன்னா, பகவானே உங்க தரிசனம் மூலமாக எனக்கு மதிப்பிட முடியாத ஒரு டைமண்ட் கொடுத்துட்டீங்க. நான் உடஞ்சு போன கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டுட்டேன். எது? பிரம்மாவோட மிக உயர்ந்தி பதவி வேணும்னு அந்த நினைச்சது, அது வந்து உடஞ்சு போன கண்ணாடி துண்டுக்கு சமானம். ஆனா நீங்க உங்க தரிசனம் கொடுக்கறது மூலமா விலை மதிக்க முடியாத டைமண்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேண்டார். அதனால எப்பொழுதுமே உங்க பக்தருடைய சகவாசம் எனக்கு வேணும். உங்க பக்தர்கள் வாயிலிருந்து உங்களுடைய தெய்வீகமான லீலைகளை கேட்டுட்டே இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். கம்ப்ளீட்டா மாறிடுது. 6 மாசம் எது கஷ்டப்பட்டாது, பிரம்மாவோட உயர்ந்த பதவி வேணும் எனக்கு அப்படின்னு. ஆனா கம்ப்ளீட்டா பகவானை பார்த்தது கம்ப்ளீட்டா மாறிடுது. எல்லா விதமான பௌதிக ஆசைகளும் போச்சு. பகவான அழகோட பார்த்தோன்னே இதை அனுபவிக்கக்கூடிய அழகுதான். சோ அப்படின்னு சொல்லி அவர் வேண்டார். உடனே பகவான் கிருஷ்ணர் வந்து துருவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ துருவனுக்கு ஆசீர்வாதம் செய்து அவர் வந்து, நீ இதுக்காக ஆசைப்பட்டதுனால உனக்கு நான் வந்து 36,000 வருஷம் நீ வந்து ராஜாவா இருப்ப. அதே மாதிரி 36,000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துருவ நட்சத்திரம் போல் ஸ்டார் உனக்கு வந்து துருவ நட்சத்திரத்துல பர்மனண்டா உனக்கு இடம் கொடுப்பேன். அங்க நானே பர்மனண்டா கூட இருப்பேன். ஸ்ரீரோகதக்ர சாயி விஷ்ணு பால்கடல் அங்க இருக்கு துருவ நட்சத்திரம். நம்ம டெய்லி காலையில 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், வடகிழக்கு திசையில துருவ நட்சத்திரம் பார்க்கலாம். சயின்ஸ் கூட சொல்றாங்க, அந்த போல் ஸ்டார் சுத்தி தான் எல்லா பிளானட்டும் சுத்தி வருதம்மா. சூரியன், சந்திரன், செவ்வாய், வியாழன், எல்லா கோள்களும் இந்த உலக பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை கோள்களும் துருவ நட்சத்திரம் சுத்தி வந்துட்டு இருக்காம. துருவன் அங்க இருக்காரு, பகவான் அங்க இருக்காரு. இவ்வளவு பெரிய பொசிஷன் கொடுத்துட்டாரு பகவான். இப்ப துருவனத்தில் இன்னும் அங்க இருக்காரு. இன்னும் அங்க ஸ்ரீரோகதக்ர சாயி விஷ்ணு பாட்கடல்ல பகவான் பள்ளி கொண்டு இருக்காரு துருவனத்துல. அது வந்து வைகுண்ட லோகத்துக்கு சமானம். இந்த பௌதிக லோகத்துக்கு உள்ள இருந்தா கூட அது வைகுண்ட லோகத்துக்கு சமானம். ஏன்னா பகவான் அங்க இருக்கிறதுனால பர்மனண்டா. அந்த மாதிரி இந்த பிரம்மதேவருடைய வாழ்நாள் கால இருக்கிற வரைக்கும் அந்த துருவ நட்சத்திரத்துல துருவன் இருப்பாரு. அந்த துருவ நட்சத்திரம் எப்படி வந்திருக்கிற கதை தான் இது ஸ்ரீமத் பாகவத்துல. நம்ம சயின்ஸ்ல வந்து போல் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஆனா துருவனை பத்திலாம் அவ்வளவா அவங்களுக்கு தெரியாது. போல் ஸ்டார்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனா பாகவத்துல வந்து இந்த போல் ஸ்டார்னா என்ன, துருவன் அங்க இருக்காரு, அங்க பாட்கடல் இருக்கு, அங்க ஸ்ரீரோக சாய் விஷ்ணு பள்ளி கொண்டு இருக்காரு, வைகுண்ட லோகம். இந்த பிரம்மாவுடைய வாழ்நாள் முடிச்ச உடனே அவர் பௌதிக உலகத்துக்கு அப்பால் உள்ள மகா வைகுண்டம் அங்க போயிடுவார். இந்த பிரம்மாவுக்கு வந்து இன்னும் 50 வருஷம் இருக்கு. 51வது வருஷம் நடக்குது. இப்போ த்விதீய பரார்த்தம் பிரம்மாவுடைய வாழ்நாள் காலம்லாம் பகவத்கீதையில 8வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு. ரொம்ப பெருசு, அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. 43,20,000 வருஷம். அத வந்து 43,20,000 வருஷம் இன்ட்டு 1000, அது வந்து பிரம்மாவுக்கு வந்து ஜஸ்ட் 12 மணி நேரம் பகல், ஒரு பகல். இதே மாதிரி 43,20,000 வருஷம் இன்ட்டு 1000, அது வந்து பிரம்மாவுக்கு ஒரு நைட்டு. இந்த மாதிரி ஒரு மாசம், ஒரு வருஷம், இந்த மாதிரி 100 வருஷம் இருப்பார் பிரம்மதேவர். இன்னும் 50 வருஷம் இருக்கு. இன்னும் 51வது வருஷம் நடக்குது. இப்போ 51வது வருஷத்துல முதல் வருஷத்துல அந்த முதல் மாசத்துல முதல் நாள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அவருடைய கணக்குப்படி அவருக்கு வந்து ஒரு வினாடி வந்து நமக்கு 1,00,000 வருஷம். ஒரு வினாடி 1,00,000 வருஷம். ஒரு வினாடி, அவருடைய ஒரு வினாடியில நம்ம வந்து 1000 தடவை, நமக்கு 100 வருஷம் இருந்ததுன்னா, 100 வருஷம் இருக்கா தெரியாது நமக்கு, 100 வருஷம் இருந்ததுன்னா 1000 தடவை பிறந்து 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 இறங்கும். நமக்கெல்லாம் எப்படி மழை காலத்துல வந்து ஈசல் பூச்சி வந்ததுன்னா பாருங்க, ஜஸ்ட் பிறக்கும், ஈசல் பூச்சி பிறக்கும், டப்புன்னு உடனே இறந்துடும். நம்ம பார்த்துருப்போம், சோடியம் வேப்பர் லைட் எல்லாம் அடிச்சு அடிச்சு லைட் அடிச்சு அடிச்சு அப்படியே இறந்து போயிடும். என்னடா நம்ம நினைப்போம், என்னடா இப்பதான் பிறந்தது அதுக்குள்ள இறந்துருச்சு. ஆனா அதோட கணக்குப்படி அது 100 வருஷம் வாழ்ந்துருச்சு.
அதோட கணக்குப்படி அது வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணி குழந்தை குட்டிகளை பெற்று பேரம் பேத்தி எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சிருச்சு. ஈசல் பூச்சி பாத்தீங்க, நீங்க பாருங்க, அந்த ஈசல் பூச்சி 2 பூச்சி தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் 2 2 பூச்சி 3 பூச்சி வரும். 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 1000 பூச்சி, 100 பூச்சி, 200 பூச்சி. அப்புறம் இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு எல்லாம் செத்து, எல்லா பூச்சி எடுத்துக்கிறது. அதோட நம்ம நினைக்கிறோம், என்னடா பாவம் ஈசல் பூச்சி இப்படி ஆயிடுச்சு, இப்பதான் பிறந்து அதுக்குள்ள இறந்துருச்சு. அதே மாதிரிதான் பிரம்மதேவர் நமக்கு ஈசல் பூச்சி மாதிரி, நம்ம ஈசல் பூச்சி மாதிரி பிரம்மதேவருக்கு என்னடா இப்பதான் பிறந்தாங்க அதுக்குள்ள இருந்துட்டாங்களா? 1000 தடவை, ஒரு செகண்ட்ல 1000 தடவை பிறந்து எடுத்துட்டாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், 100 வருஷம் இருக்கு நமக்கு, என்னவோ நமக்கு பெருசா ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா கண்ணை மூடி கண்ணை திறந்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். டைம் will wait for no one. காலமும் கடல் அலைகளும் யாருக்காகவும் காத்திருக்காது, போயிட்டே இருக்கு காலம். சோ அதனால துருவன் வந்து அவர் எப்படி திரும்பி வராரு, திரும்பி வந்தோடனே சுருச்சி, உத்தமா, உத்தான பாதா எல்லாரும் ஒரு ஆலிங்கனம் செய்யறாங்க. பகவானை நேர்ல பார்த்துட்டு விட்டாரு. உடனே 5 வயசுலயே ராஜாவாக்கிட்டாங்க. உத்தான பாதா வந்து ராஜாவாக்கிட்டாரு. 36,000 வருஷம் ராஜாவா இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரம் போனாரு. இப்ப துருவ நட்சத்திரம் இருக்காரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மாவுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகா வைகுண்டம், பௌதிக லோகத்துக்கு அப்பால் வைகுண்ட லோகம் போவார். இப்ப பியூட்டிஃபுல்லா 4வது காண்டத்துல 8வது சாப்டர், 9வது சாப்டர், 10வது சாப்டர், 11வது சாப்டர், 12வது சாப்டர் சொல்லியிருக்கு. துருவனை வந்து இங்கிருந்து பூலோகத்துல இருந்து துருவ நட்சத்திரம் கூட்டிட்டு போறதுக்காக புஷ்ப விமானம் வருது. நந்தா சுரந்தா 2 பேர் வராங்க. வரும்பொழுது துருவன் நினைக்கிறாரு, நமக்கு இந்த பக்தி பாதையை சொல்லி கொடுத்தது யார்? நம்ம அம்மா தானே, சுனித்தி, அவங்களும் வரணும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே நந்தா சுரந்தா சொல்றாங்க, நீ ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவங்க ஆல்ரெடி தனியா ஒரு புஷ்ப விமானத்துல போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்லிருக்குன்னா, நம்ம பக்தி, அவங்க சுனித்தி வந்து அவ்வளவா இந்த அளவுக்கு பக்தி பயிற்சி பண்ணல, ஆனா துருவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட், அதுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட். அதனால நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா, யாரை தேக்கோ தாரே ககு கிருஷ்ண உபதேஷ் அமர அக்ஞ குரு ஹோய் தாரையே தேஷ். யாரை எங்க பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய பெயரை சொல்லுங்க, பகவத்கீதை படிங்க, ஸ்ரீமத் பாகவத படிங்க, கோவிலுக்கு ரெகுலரா வாங்க, பகவானை தரிசனம் பண்ணுங்க, பகவானுடைய புனித நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் எல்லாத்துக்கிட்டையும். யாரா அதுல ஒருத்தர், நம்ம ஒரு 10,000 பேர் சொல்லணும்னா வாழ்க்கையில, அதுல யாரா ஒருத்தர் துருவன் மாதிரி பக்தி பண்ணாங்கன்னா அவரோட பக்தியினால நமக்கும் வைகுண்ட போறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். எப்படி சுனிதி துருவனுக்கு வந்து சொல்லி கொடுத்ததுனால அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அதனால நம்மளும் வந்து 4 பேர் சொல்லி கொடுத்தோம்னா நமக்கும் சான்ஸ் கிடைக்கும். அவங்களுடைய பக்தியினால யாரோ ஒருத்தர் பக்தி பண்ணா போதும், 10,000 பேர்த்துல நம்ம சொல்லி கொடுத்தவங்க இல்ல. அதனால நம்ம சொல்றது மாத்திரம் இல்லாம நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பகவானோட புனித நாம சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். இதுல எந்த விதமான உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, இழப்பு கிடையாது. நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யேவாய நவித்யதே சொல்பம் அபேஷ தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். எந்த விதமான பணம் நீங்க செலவு பண்ண வேண்டியது இல்ல, எந்த விதமான இழப்பு வரப்போறது இல்லை, உங்களுக்கு எந்த நஷ்டம் வரப்போறது இல்ல. ஒரு நாளைக்கு 108 தடவை 10 நிமிஷம் சொல்லுங்க, 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் சொல்லுங்க, அவ்வளவுதான். இது பண்ணாலே போதும். வாழ்க்கையில வந்து எல்லா விதமான பக்குவ நிலைகளையும் ஒருவர் எளிமையாக அடைய முடியும். 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் இந்த மந்திரம் சொல்றதுனாலேயே வாழ்க்கையில கூட எல்லா விதமான பக்குவ நிலைகளையும் ஒருவர் எளிமையாக அடைய முடியும். हरे कृष्णा। चंद्राजीवन भगवत गीता की जय, भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, निताय गौर प्रेमानंदे, हरि हरि बोल। கேள்விக்கு சந்தேகங்கள் இருந்தா நான் இங்கதான் இருப்பேன் கொஞ்ச நேரம். நீங்க யாராவது வந்தா பர்சனலா நம்ம கேட்டுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுவரையிலும் நமக்கு குரு மகாராஜனுடைய சரித்திரத்தை பாகவத்திலிருந்து மிக எளிமையாக நம் எல்லோருக்கும் புரியும் என்பதை உபன்யாசம் செய்தார்கள் சுவாமிஜியார்கள். மேலும் நம்ம இந்த இது மாதிரியான விஷயங்களை 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நம்ம மாற்றிக்க முடியாது.
அதனால நம்முடைய கோயில் மகாலட்சுமி நகர்ல இங்க கலர் இருக்கும் மகாலட்சுமி நம்முடைய கோயில் அங்க இருக்கு. Bag இருக்கு. எப்போ வந்தாலும் இதை பத்தின விஷயங்கள் நீங்க ஸ்ரீமத் பாகவதம் Bag இருக்கு. எல்லாமே கேட்கக்கூடியதை தெரிஞ்சுக்கலாம். யார் வேணும்னாலும் சாரி சார். ஞாயிறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். நமஸ்காரம்.